ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோலாரை பற்றி ஒரு தெளிவான விளக்கமும் சோலார் இன்ஸ்டாலேஷனும் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி முழுக்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நாம் அதுக்கு பயன்படுத்தி இருக்கிறது முழுக்க ஒரு ஆட்டு பண்ணைக்கு சோலார் டிசி கொண்டு வந்திருக்கோம். 12 வோல்ட் டிசியில் இதுக்கு எக்ஸைட் சோலார் டியூப்லார்ன்ற பேட்டரி 6 LMS 100 AHல் நம்ம C10 பேட்டரி நம்ம இன்ஸ்டாலேஷனில் கொண்டு வந்திருக்கோம். இதோட ஃபுல் விரிவாக்கமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோடெக் 200 வாட்ஸ் 200 வாட்ஸ் கொண்டு இதுவும் 20 AH 20 ஆம்புக்குரிய அமிசி ஸ்மார்ட்டோட சோலார் சார்ஜ் கண்ட்ரோலரும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் அப்படி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மழை சீசன் நம்ம 12 ஹவர் நான் வச்சு கொடுத்துருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 11 ஹவர் வைங்க, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7 மணிக்கு மேலே எரியுது, மார்னிங் 7 மணி வரைக்கும் எரியுது அப்படின்றாங்க. ஈவினிங் எந்த டைமில் வேணால் ஆன் ஆகட்டும், ஆனால் மார்னிங் 6 மணிக்கு க்ளோஸ் ஆயிடணும். அதுதான் சோலாரோட ஸ்பெஷல். இப்போ நம்ம கனெக்ஷன் கொண்டு போயிருக்கோம் பாருங்கள். க்ளோசிங் பெட் போட்டு கொண்டு போயிருக்கோம் கனெக்ஷனு, வயரிங் க்ளோசிங் பெட் போட்டு. இங்கே க்ளோசிங் சுவிட்ச் போட்டு நம்ம ஆன் ஆஃப் வச்சுருக்கோம். இது மெயின் ஆன் ஆஃப். இந்த ஆன் ஆஃபில் வந்து ஆட்டு செட்டில் இருக்க 4 பல்புக்கு ப்ளஸ் 2 பல்புக்கு அடிஷ்னல் ஸ்விட்சோட கனெக்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பாருங்கள், காட்டுறேன். இப்போ நான் சுவிட்ச் போடுறேன், உங்களுக்கு லைட்டிங்ஸை பாருங்கள். எந்தளவுக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்ப் பார்த்தீங்கன்னா 10 வாட்ஸ் கொடுத்துருக்கேன். சென்டர் பல்பு 12 வாட்ஸு, அதுக்கப்புறம் இருக்க பல்பும் 12 வாட்ஸு, கடைசி பல்பு 10 வாட்ஸு. ஸோ இதில் என்ன ஆகும்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு லைட்டோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோவாக இருக்கும். இது பகல் எடுத்த வீடியோ, நைட் எடுத்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு அப்லோடில் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் 10 வாட்ஸு, அடுத்து 12, லாஸ்ட்டு 10 போட்டிருக்கேன். செட்டுக்கு பகல்லே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். லைட் அமர்த்தினா உங்களுக்கு தெரியும் அதோட இருட்டு எப்படி இருக்குன்னு. இங்கே கடைசி லைட்டுக்கு ஒரு கட் ஆஃப் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஓப்பனாக இருக்குது செட்டு. ஓப்பன் செட்டுக்கு அங்கிட்டு லைட் இருக்குது. ஸோ அதனால் வேஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி சைடு பார்த்திங்கன்னா, இங்கேருந்து கட் ஆஃப் கொண்டு போயிருக்கேன் பாருங்கள். கொண்டு போய் அடிஷ்னலாக அங்கிட்ட ஒரு சைடில் ஒரு பல்ப் வச்சுருக்கேன். அங்கிட்ட பூச்சி கட்டை, பாம்பு கட்டை எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக வச்சுருக்கோம். போட்டால் லைட் வந்து சைடில் எரியும். அங்கே பாருங்கள், அங்கிட்ட தோட்டம் காடுக்குள்ளே இருக்குது. இது பல்பு காட்டுறேன் பாருங்கள். என்னால் அது அங்கிட்ட இருந்து எடுக்க முடியலை. அந்த போட்டான எரிதா இந்த பக்கம் தெரியும் பாருங்கள். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கனெக்ஷன் எடுத்திருக்கேன். இந்த சைடு இந்த செட்டுக்குள்ளே இருந்தே பார்த்தீங்கன்னா 4 பல்பு செட்டுக்குள்ளே இருக்குது. 2 10, 2 12 வாட்ஸு. செட்டுக்கு வெளியில் 2 சைடு வந்து 2 பல்பு நம்ம அடிஷ்னலாக அதில் எடுத்திருக்கோம். மடக்கி நான் எடுத்திருக்கேன். இது நான் வீடியோவில் காட்ட முடியாது, நான் வெளியில் வந்து காட்டுறேன். உள்ளேருந்து காட்ட முடியாது, வெளியில் வந்து காட்டுறேன். அது போக பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன வசதிகள் நம்ம பண்ணியிருக்கோம், என்னென்ன வசதிகள் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் முழுக்க இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா நமக்கு 100 AH பேட்டரி நமக்கு பார்த்துக்குங்க, அடிஷ்னலாகவே எல்லாமே சப்போர்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டு போய்ட்டு அடிஷ்னலாக 10க்கு 10 ரூமை வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயின்டெனன்ஸ் ரூம் அப்படின்றாங்க. அதாவது வந்து பண்ணைக்கு வந்து ஒரு வேலையாட்கள் போட்டால் வேலையாட்கள் தங்கும் ரூமாகவும் இருந்துக்கலாம், பொருட்கள் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ அந்த ரூமுக்கு நமக்கு என்னென்ன வசதி கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். அதே மாதிரி செட்டுக்கு வெளியில் லெஃப்ட் ரைட்டு ஒவ்வொரு பல்ப் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு பார்த்திங்கன்னா அங்கனுக்குள்ளேயே பல்ப் வச்சுருக்கோம். இது 10 வாட்ஸு போகிறோங்க. எங்கள் சுவிட்ச் ஆஃப் வெளியில் இருக்க பல்புக்கெல்லாம் அங்கங்கே நம்ம சுவிட்ச் வச்சுருக்கோம். இது ரைட்டு. சரி, லெஃப்ட்டில் இருக்க பல்பும் பாருங்கள், அங்கனே சுவிட்ச் வச்சுருக்கேன். அவங்க போய் போட்டுக்கலாம், அமுத்திக்கலாம். ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் மெயின் அமர்த்திட்டு ஆன் பண்ணிட்டு வர்றதுக்கு இங்கனக்குள்ளேயே இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 லைனாக பிரிச்சுருக்கோம். செட்டுக்கு உள்ளே ஒரு லைனு, வெளியில் ஒரு லைனாக 100 வாட்ஸாக பிரிச்சுருக்கேன் கட் ஆஃப் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்பு இங்கே எரியும். இது 10 வாட்ஸு. ஓகேவா? இது 10 வாட்ஸு. இது ஆன் ஆஃப் சுவிட்சிங் எனக்குள்ளே இருக்குது. அப்படியே 10க்கு 10 செட்டுக்குள்ளே போகிறேன். வாங்க, உள்ளே என்ன வசதி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, 10 செட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தான் விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு தனியாக பிரித்து எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு 12 வாட்ஸ் போட்டிருக்கேன். அது போக சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு LED டிவி, டிசி ஃபேனு எது வேணால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அடிஷ்னல் போர்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கேன். 12 வாட்ஸு. இது நல்ல பகலில் வந்து பயங்கரமாக இருக்கும், நைட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 சுவிட்ச் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 3 பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு சுவிட்சு. இதில் டிவி, ஃபேனு அவங்க என்ன லோடு கொடுக்கணும்னு நினைக்கிறான் கொடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பகலில் லோடு வந்து எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். 180 வாட்ஸ் ஜன் சோலார் தான் கொடுத்துருக்கோம்.
என்னென்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்றது வீடியோவில் பாருங்கள். உங்களுக்கு தெளிவாக இடத்துல வந்து நான் அந்த ஃபோட்டோஸ் நான் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன் பாருங்கள். என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்றதை காட்டியிருப்பேன். நான் காமிச்சல உள்ளேருந்து ஒரு லைட்டு காட்ட முடியல பார்த்தீங்கன்னா அந்த லைட் இங்கே எரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த லைட் பார்த்திங்கன்னா இது பூரா அந்த சைடு பூரா வெளிச்சம் இருக்கும் நைட் பார்த்திங்கன்னா. இந்த வீடியோ எடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:45 எடுத்திருக்கேன் நான் வீடியோ கிட்டத்தட்ட. அதனால் உங்களுக்கு வெளிச்சம் வந்து தெரியாது. இதில் இன்னொரு பெஸ்ட்டு ஐடியா பெஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதெல்லாம் சுவிட்ச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம். ஒரே ஒரு பல்பு பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அந்த பல்பு தான் இப்போ நான் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு லெஃப்ட் அங்கிட்டு ஒரு ஓப்பன் லைட் போட்டிருக்கோம், அதையும் காட்டுறேன் வாங்க. நீங்கள் கேட்கலாம் இவ்வளோ பல்பு போட்டிருக்கோமே அப்படின்னு. ஆமாம், இவ்வளோ பல்ப் போட்டிருக்கோம்னா கட் ஆஃப் கொடுத்து கண்ட்ரோலோட பிரித்து கொடுத்து நம்ம லைன் எடுத்துருக்கோம். அதனால் அவங்களுக்கு இவ்வளோ லைட் சப்போர்ட் பண்ணுது. இவ்வளோ லைட்டும் ஓவர் லிமிட் காட்டலாங்க, ஓவர்லோடே கொடுக்கலாங்க நமக்கு. இது பார்த்திங்கன்னா 12 வாட்ஸ் கொடுத்துருக்கேன். இது சைடு பல்ப்பு. இது அவங்க தோட்டத்துக்குள்ளே பூச்சிக்கட்டை உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இந்த பூச்சி வந்துடக்கூடாது, பாம்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருக்காங்க. இது சுவிட்சிங் என்ன தான் வச்சுருக்கேன். இதுவும் அட்டகாசமாக இருக்குங்க. நைட் போட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா நேராக நம்ம போகிறோமா, செட்டை ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ஃபுல் ஆங்கிளில் காட்டுறேன். இதில் சோலார் போர்டு எங்கே வச்சுருக்கேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் போர்டு வந்து தெரியாது, இருங்க உங்களுக்கு கொஞ்சம் ஒசரமாக போய் காட்டுறேன். அந்த பொருத்திருக்கோம் பாருங்கள், தெரியுதா? ஜன் சோலார் 6 ஃபீட்டுக்கு பொருத்திருக்கோம். அது 6 அடி போர்டு. படுத்து கிடக்கிறதுனால நமக்கு தெரியலை. 6 அடி போர்டு கம்பி போட்டு இழுத்து காட்டியிருக்கோம். ஏன்னா கிளாம்ப் போட்டு அடிக்க முடியாதுன்றதுக்காக வெஸ்ட்டு நார்த்து வச்சு நம்ம லொக்கேஷன் பார்த்து போட்டு விட்ருக்கோம், சைடு கிளாஸ் பார்த்து. ஓகே, இப்போ அவங்களோட ஆடு மேய்க்கிறதுக்கான தோட்டங்கள் வளர்த்துருக்காங்க. இந்த சோலார்லேருந்து நம்ம இங்கே ஒரு லைட் கொண்டு வந்துருக்கோம். இந்த லைட் தாங்க ஸ்பெஷல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்சார்லேருந்து கட் ஆஃப் லைட்டு. சோலார் கட் ஆகும்போது இந்த லைட் ஆன் ஆகும், சோலார் ஏறும்போது இந்த லைட் ஆஃப் ஆயிரும். ஏன் இந்த லைட் பொருத்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து சோலார் அவங்க சுவிட்சு உங்களுக்கு வந்து போட்டு அமர்த்தக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆஃப் ஆகுற மாதிரியும் நம்ம நல்லா உயரமாக தான் வச்சு ஏற்றிருக்கோம். பார்த்திங்கன்னா இது முழுக்க ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். அது எங்கேருந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம்னா, ஷெட்டுக்குள்ளே போகிறேன் காட்டுறேன். அது நம்ம பார்த்திங்கன்னா சுவிட்சுக்குள்ளேருந்து கொண்டு வரல, சென்சார்லேருந்து கொண்டு வந்துருக்கோம். சென்சார்ன்றது எங்கே? கண்ட்ரோலர் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது. கடைசி சிகப்பு மஞ்சள் வந்து 12 வோல்ட்டுக்கான பல்புக்கான லைன். ஃபஸ்ட்டு 2 வந்து பேட்ரிக்கான ப்ளஸ் நெகட்டிவ், செகண்ட் பேட்ரி ப்ளஸ் மைனஸ், தேர்டு பல்பு ப்ளஸ் மைனஸ். எல்லாமே சிகப்பு கருப்பு தான் மென்ஷன் பண்ணுவோம். ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா பிரச்சனை வராது, இல்லை சோலார் போர்டு பிடிங்கிடும். ஓவர்லோடு இப்போ லோடு கொடுத்துருக்கேன் 12.8, லோடு அமர்த்தினேன் 12.9. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க லோடு கிட்டத்தட்ட இந்த லோடில் ஃபுல்லாக எரிஞ்சிச்சுன்னா 1 டே ஃபுல்லாக எரியும். இப்போ நைட்டு போட்டோன்னா நைட்டு பூரா எரியும், எந்த பல்பும் ஆஃப் ஆகாது. ஒரு ஃபேன் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல் பேட்ரி, பவர்ஃபுல் கண்ட்ரோலர், கண்ட்ரென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பல்பு பார்த்திங்கன்னா ஹெவி, அதாவது இருக்கிறதுல பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக சோலாருக்காக பல்ப் வச்சுருக்கோம் நம்ம கடையில். இந்த பல்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற எஃபிஷியன்சி அதிகமாகவும் கரண்டோட கன்சப்ஷன் ரொம்ப கம்மியாகும். 5 ஸ்டார் பல்ப் எல்லாமே. இந்த 5 ஸ்டார் பல்ப் எதுக்காக நான் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட் வந்து அதாவது சோலார் பவரோ கரண்ட் பவரோ இருக்கிறத ரொம்ப கன்சப்ஷன் கம்மியாக எடுக்கணும். பார்த்தோம் அப்படின்னா செட்டு சோலார் இன்ஸ்டாலேஷன், சோலாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோன்ற பார்த்துட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா நம்ம பொருத்தினது என்னென்னன்றதை சொல்கிறேன். ஜன் சோலார் 180 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டலின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். இப்போ சாதாரண கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மோனோ கிறிஸ்டலின்றது கொஞ்சோண்டு வெயில்லையே அதிகமான கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். பாலி கிறிஸ்டலின் வந்து கம்மியான கரண்ட்டில் கம்மியான வெயிலில் கம்மியான கரண்ட்டு, அதிகமான வெயிலில் அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் நம்ம பொருத்தியிருக்கோம். ஜன் சோலார் 180 வாட்ஸ் மோனோ பிஆர்சி, அமிசி ஸ்மார்ட்டோட 20A அம்போட கண்ட்ரோலர், மைக்ரோடெக்கோட 200 வாட்ஸ்க்குரிய கன்வெர்ட்டர், எக்ஸைட் 100 AHோட C10 பேட்டரி. C10ன்றது உங்களுக்கு சர்க்குலேஷன் வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜிங் 10 ப்ரொடியூசிங் 10, அதாவது உள்ளே ஏறுறதும் 10 மணி நேரத்தில், அவுட் ப்ரொடியூஸும் 10 மணி நேரத்தில் பண்ணும். அதுக்காக C10 போட்டிருக்கோம். மறந்தாமல் நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் பண்ணிக்கோங்க. சோலார் பற்றின எந்த கருத்தாக இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ.